இந்திய பெருங்கடலின் வடக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் தென் தமிழக மீனவர்கள் 2 நாட்களுக்கு கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மாலத்தீவு, லட்சத்தீவு, குமரிக்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்றும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மாலத்தீவு மற்றும் குமரிக்கடல் அடங்கிய வட இந்திய கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே தென் தமிழக மீனவர்கள் மாலத்தீவு, குமரிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யக்கூடும்.